கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 46 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஓய பண்ணுவார் உன் யுத்தங்களை என்று நான் பேச விரும்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கை போர்க்களத்தை மாதிரியே இருக்கு. போர்க்களத்துல தான் எந்த குண்டு டப்பு டப்புன்னு வெடிக்குதுன்னே தெரியாத மாதிரி நிறைய பேரோட குடும்பத்தில் எந்த குண்டு எப்போ வெடிக்குதுன்னே தெரியாது. ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல வரேன், இனி குண்டே வெடிக்காத அளவுக்கு கர்த்தர் உன் யுத்தங்களை ஓய பண்ணுவாரா? அலை அடிக்குதா, புயல் அடிக்குதா, கப்பலே கவல்ற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் அந்த யுத்தத்தை பார்த்து சொல்றாரு, இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லுகிறா. தாவீது கோலியாத்தோட யுத்தத்துக்கு நிற்கும் போது கோலியாத்தை தாவீது ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையதுன்னு. அப்ப கோலியாத்து பட்டயத்தோட வரான் யுத்தம் பண்ண. தாவீது கையில பட்டயம் இல்லை, ஆனா அந்த கோலியாத்து கையில இருந்த பட்டயத்தாலேயே அவனை கொன்றான் என்று வேதத்துல எழுதியிருக்கிறத வாசிக்கலையா? அப்படின்னா என்னது? கர்த்தர் யுத்தத்தை ஓய பண்ணும்போது உனக்கு விரோதமா வந்தது அவங்களுக்கு நேரே திருப்பப்படும். இயேசுவின் நாமத்தினால உனக்கு நேரே வந்தது அவர்களுக்கு நேரே விரோதமா திருப்பப்படும். தேவ பிள்ளையே, கோலியாத்தோடைய கத்தியை வச்சுட்டு யுத்தத்துக்கு வாரானா? நிறைய காயப்பட்டுட்டேன் பிரதர், நிறைய வேதனையா இருக்கு பிரதர், நிறைய அவமானத்தை சந்திக்கிறேன் பிரதர், என்னால வாழவே முடியலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் யுத்தத்தை நான் ஓய பண்ணுவேன். யுவர் பேட்டில் இஸ் ஓவர். கணவன் மனைவிக்கு யுத்தம் நடக்குதா? அப்பாவுக்கு மகனுக்கு யுத்தம் நடக்குதா? ஊழியத்தில் அசுத்த ஆவிகள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை அழிக்கக்கூடிய வல்லமைய தேவன் தந்திருக்கிறார். உன் சரீரத்துல செய்வன மந்திரத்தினால யுத்தம் நடக்குதா? உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன்னு இன்னைக்கு அந்த சத்துரு, அந்த மரண போராட்டம் இயேசுவின் நாமத்தினால் அழிகிறது. இயேசுவின் நாமத்தினால உன் யுத்தங்களை அவர் ஓய பண்ணி உனக்கு வெற்றியை தந்து அமைதியில் உள்ள வாழ்க்கையை வாழ வைப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். எல்லா தடைகளையும் மாற்றி உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.